தேவனுடைய ஆலயம். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட பிரஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வானசேனை. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும், இஸ்ரவேல் ஜனங்களின் முற்பிதாக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு இருந்ததை ஸ்தேவான் இங்கு குறிப்பிடுகிறான். அவர்களுடைய பாவத்திற்காக தேவனும் அவர்களை தண்டித்தார். மற்ற எல்லா பாவங்களை விட விக்கிரக ஆராதனையின் பாவம் மிகவும் கொடியது. இதற்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களின் முற்பிதாக்கள் விக்கிரக ஆராதனை செய்ததினால் தேவன் அவர்களை விட்டு விலகினார். வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். ஆமோஸ் 5:25, 26, 27 ஆகிய வசனங்களில் இருந்து ஸ்தேவான் இந்த சம்பவத்தை மேற்கோளாக குறிப்பிடுகிறான். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆலோசனை சங்கத்தாரையும் யூதர்களையும் ஸ்தேவான் நேருக்கு நேராக கண்டித்து உணர்த்தாமல் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான். பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போலவே ஸ்தேவானின் காலத்திலும் இருந்த யூதர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். தேவன் பழைய ஏற்பாட்டு ஜனங்களை தண்டித்தது போல இக்காலத்தில் இருக்கிற யூதர்களையும் தேவன் தண்டிப்பார் என்று ஸ்தேவான் அவர்களை எச்சரிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வரையிலும் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்தார்கள். கர்த்தரே அவர்களுடைய தேவனாக இருந்தார். ஆனால் இந்த 40 வருஷம் வரையிலும் அவர்கள் தேவனுக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவில்லை. தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை அவர்கள் முறையாக செலுத்தாமல் பல சமயங்களில் பலி செலுத்தாமல் விட்டுவிட்டார்கள். காணிக்கைகளை செலுத்தவும் மறந்துவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களோ மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி விடுகிறார்கள். ஆனால் ஆலோசனை சங்கத்தாரோ மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதாக பாசாங்கு பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்தை மாற்றுவதாக
ஆலோசனை சங்கத்தார் குற்றம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து முன்னோர்களின் பாரம்பரியங்களை மாற்றிவிடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் யூதருடைய முற்பிதாக்களே தங்களுடைய காலத்தில் மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாக ஜீவித்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட 40 வருஷ காலங்களாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு முறையான காணிக்கைகளையோ பலிகளையோ செலுத்தவில்லை. ரெம்பான், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்து திரிந்துவிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கானான் தேசத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். ஆனால் அங்கும் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் புறஜாதி தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். மோளேகினுடைய கூடாரத்தை கானான் தேசத்தில் உண்டு பண்ணுகிறார்கள். மோளேகு அம்மோன் புத்திரரின் தெய்வம். அம்மோன் புத்திரர் தங்கள் சொந்த பிள்ளைகளையே மோளேகுக்கு பலியாக செலுத்துவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த போது அத்தேசத்தில் மோளேகுக்கு நரபலி செலுத்தி ஆராதனை செய்யும் விக்கிரக ஆராதனை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வருவதற்கு முன்பு வனாந்திரத்தில் 40 வருஷ காலங்களாக சுற்றி அலைந்த போதே தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்து விட்டார். கானான் தேசத்திற்கு அவர்கள் வரும்போதே வானசேனையை ஆராதிக்கும் சுபாவத்தோடு வருகிறார்கள். தங்களோடு மோளேகுடைய கூடாரத்தையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ரெம்பான் என்னும் நட்சத்திர தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை செய்தார்கள். வானத்தில் உள்ள சனி கிரகமானது சீரியாக் மொழியில் ரம்பான் என்று அழைக்கப்படுகிறது. செப்துவஜின் பதிப்பில் இந்த நட்சத்திரம் கீயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் நட்சத்திரங்களுக்கு சொரூபங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த சொரூபங்கள் வெள்ளியினால் செய்யப்பட்ட தியானாளின் சொரூபங்களைப் போல உள்ளது. நீங்கள் உண்டாக்கின சொரூபங்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டு பண்ணின நட்சத்திரங்களின் சொரூபங்களாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை ஆராதனை செய்தார்கள். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் விக்கிரகங்களை செய்ய பொன் இல்லை. ஆகையினால் வெள்ளியினால் சொரூபங்களை செய்கிறார்கள். ஆனாலும் பொன் கன்றுக்குட்டியின் விக்கிரக ஆராதனையை விட இஸ்ரவேலர்கள் இந்த சொரூபங்களை ஆராதனை செய்வது தேவனுடைய சமூகத்தில் மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் விக்கிரக ஆராதனையின் நிமித்தம் தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடியிருப்பு பாழாய் போகும், எருசலேம் அழிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தார். இதனால் ஆலோசனை சங்கத்தார் அவர் மீது கோபம் அடைந்தார்கள். ஸ்தேவான் மீதும் கோபமாக குற்றம் சுமத்துகிறார்கள். எருசலேம் அழிக்கப்படும் என்று அவர்களுக்கு முன் அறிவிப்பது புதுமையான செய்தி அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் எருசலேமின் அழிவை குறித்து ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாருக்கு இந்த சம்பவத்தை விளக்கி கூறி அவர்களுடைய அநீதியையும் தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் நீதியையும் எடுத்துச் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த செய்தியை யூதர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக பலமுறை கேட்டிருக்கிறார்கள். மோளேகு அம்மோனியரின் தெய்வம். இந்த தெய்வத்திற்கு ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி பலியிடுவார்கள். மோளேகு சூரிய தேவன் என்றும் அழைக்கப்படுகிறது. மோளேகின் சிலையை வெண்கலத்தால் செய்தார்கள். இதற்கு எருதின் முகமும் மனுஷருடைய கைகளும் இருந்தது. இந்த சிலைக்கு நடுவில் அதை சூடு பண்ணுவதற்கு ஒரு அடுப்பு இருக்கும். அதில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். மோளேகின் கரங்கள் எப்போதும் நீட்டப்பட்டதாகவும் அக்கினியினால் சூடு ஏறியதாகவும் இருக்கும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மோளேகின் சூடான கரங்களில் வைத்து பலியிடுவார்கள். சூடு தாங்காமல் சிறு பிள்ளைகள் அழும்போது அதன் சத்தம் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் கேட்காமல் இருப்பதற்காக வாத்திய கருவிகளை மோளேகின் ஆசாரியர்கள் அதிக தொனியோடு இசைப்பார்கள்.
ரம்பான் என்பது சூரியன் என்பதை குறிக்கும் காப்டிக் மொழிப்பெயர். ஆமோஸ் 5:26 வசனத்தில் நட்சத்திர ராசி என்று கூறப்பட்டிருக்கிறது. புறஜாதி தேசத்தார் யுத்தம் பண்ண போகும்போது தங்களுடைய தெய்வங்களையும் யுத்த களத்திற்கு சப்பரங்களில் தூக்கிச் செல்வது வழக்கம். பிரயாணம் பண்ணும்போது இவ்வாறு தங்கள் தெய்வங்களை தூக்கி சுமப்பார்கள். இந்த தெய்வங்களுக்கு சிறிய கோவில்களையும் கட்டுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்திலே புறஜாதியாரை போன்று மோளைகள், நட்சத்திர ராசிகள் ஆகியவற்றின் விக்கிரகங்களை சப்பரங்களிலே சுமந்து சென்றார்கள். இதற்காக தேவன் அவர்களை தமஸ்குவிற்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று ஆமோஸ் மூலமாக எச்சரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரிய தேசத்திற்கும் மேதிய தேசத்திற்கும் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஸ்தேவான் இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு யூதர்களை ரோம பேரரசார் துன்புறுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இவர்களும் தேசம் எங்கும் சிதறிப்போனார்கள். சாட்சியின் கூடாரம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு விரோதமாக ஸ்தேவான் தூஷண வார்த்தைகளை பேசினதாக யூதர்கள் அவன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தன் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டிற்கும் பதில் சொல்லுகிறான். நசரேயனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று ஸ்தேவான் சொன்னதாக அவன் மீது யூதர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். தேவாலயமாகிய இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அழித்து போடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது மெய்யான சத்தியம்தான் என்று ஸ்தேவான் விவாதம் பண்ணுகிறான். தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இருந்தாலும் வனாந்திரத்தில் இருந்தாலும் வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் அது தேவனுடைய மகிமையாகவே இருக்கும். அதை மாசுபடுத்த யாராலும் முடியாது. இடத்தை பொறுத்து தேவனுடைய மகிமை ஒருபோதும் மாறாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரையிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலம் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதிக்காமல் அவர்கள் எங்கெல்லாம் கூடியிருந்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். அதுவே பழைய ஏற்பாட்டுக்கால சபையாக விளங்கிற்று. திருச்சபை வரலாற்றில் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் ஆராதனை செய்யாமல் வனாந்திரத்தில் ஆராதனை செய்ததையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அவர்களுடைய ஆராதனையும் பரிசுத்தமாயும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாயும் இருந்தது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆராதனை இந்த பூமியில் மறுபடியும் வரப்போகிறது. யூதர்கள் இப்போது தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆராதனையில் பரிசுத்தம் இல்லை. யூதர்களுடைய உள்ளத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த ஆராதனை தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெற்ற போதிலும் கர்த்தர் இவர்களுடைய ஆராதனையை அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவாலயமாகிய இந்த பரிசுத்த ஸ்தலத்தை இடித்து போடுவார். அதன் பின்பு கர்த்தருடைய ஆராதனை மறுபடியும் பரிசுத்தமாய் இருக்கும். ஜனங்களுடைய இருதயத்தில் பாவம் இல்லாமல் பரிசுத்தம் நிரம்பி இருக்கும். கர்த்தரும் அவர்களுடைய ஆராதனையை அங்கீகரிப்பார். இந்த ஆராதனை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தேவாலயம் இடிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலம் ஆரம்பத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரமாகவே இருந்தது. ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச் செல்லும் விதத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டது. உலக பிரகாரமான மேன்மையோ மகிமையோ ஆடம்பரமோ ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படவில்லை. ஆனாலும் இந்த கூடாரத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கிற்று. ஜனங்கள் கர்த்தரை நித்திய காலமாக ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் கர்த்தரை ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை செய்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடார ஆராதனையை கர்த்தர் தம்முடைய சித்தத்தினால் முடிவுக்கு கொண்டு வந்தார். கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடார ஆராதனை முறைமை அவரால் முடித்து வைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது கர்த்தரை தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறார்கள். தேவாலய ஆராதனையையும் கர்த்தரே ஆரம்பித்து வைத்தார். ஆரம்பித்து வைத்த கர்த்தரால் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆசரிப்பு கூடார ஆராதனையை கர்த்தர் முடித்து வைத்தது போல தேவாலயத்து ஆராதனையையும் முடித்து வைக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தாபித்த ஆசரிப்பு கூடாரம் சாட்சியின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாகவே ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் ஸ்தாபிக்கப்பட்டது. மோசே சீனாய் மலையில் பார்த்த பிரகாரமாகவே வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினான். கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரமாகவே மோசே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணினான். மிகவும் மேன்மையான காரியங்கள் வரப்போகிறது என்பதற்கு சாட்சியின் கூடாரம் ஓர் அடையாளமாக இருக்கிறது. தேவாலயமும் தற்காலிகமாகவே இருக்கும். இந்த ஆலயம் மனுஷரால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தேவனுடைய மகிமைக்கு தேவாலயம் சாட்சியாக இருக்கிறது. அதன் பின்பு மனுஷரால் கட்டப்பட்ட இந்த தேவாலயமும் அழிக்கப்படும். ஏனெனில் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதபடியாகவும் இருக்கிறது. கைகளினால் செய்யப்படாத பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவதே தேவனுக்கு பிரியமானது. இதுவே தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் நிறைவேறுவதற்காக கைகளினால் செய்யப்பட்ட தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்படும். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாக மோசே சாட்சியின் கூடாரத்தை வனாந்திரத்தில் உண்டு பண்ணினான். முதலில் வனாந்திரத்தில்தான் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரருக்கு வனாந்திரம் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் அல்ல. அது அவர்களுடைய சுதந்திர பூமி அல்ல. அந்நியருடைய காணியாட்சிக்கு உட்பட்ட வனாந்திரத்தில்தான் கர்த்தருடைய மகிமை தங்குவதற்கு ஆசரிப்பு கூடாரம் முதலாக ஸ்தாபிக்கப்பட்டது. வனாந்திரத்தில் உண்டு பண்ணப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமியாகிய கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்தபோது அத்தேசத்தில் புறஜாதியார் குடியிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு முன்பாக கானான் தேசத்தில் குடியிருந்த புறஜாதிகளை துரத்திவிட்டார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திர வீதமாக பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்தில்தான் யோசுவாவின் காலத்தில் முற்பிதாக்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். தாவீதின் நாள் வரைக்கும் கானான் தேசத்தில் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டிருந்தது. எருசலேம் நகரத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆலயம் இருப்பதற்காக யூதர்கள் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் இந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக புறஜாதியாருடைய வனாந்திரத்தில்தான் ஆசரிப்பு கூடாரம் முதலாக கட்டப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அங்கும் வந்து இறங்கிற்று. தேவன் இப்போது தம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் புறஜாதியாருடைய வனாந்திரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது போல கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆலயம் புறஜாதியாருடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தர் தமக்கு சித்தமான இடத்தில் தம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை ஸ்தாபிப்பார். ஆகையினால் எருசலேமில் தேவாலயம் இருப்பதற்காக யூதர்கள் தங்கள் இருதயத்தில் பெருமைப்படக்கூடாது. வனாந்திரத்தில் இருந்து யோசுவா உடனே கூட வந்த யூதருடைய முற்பிதாக்கள் தங்களோடு ஆசரிப்பு கூடாரத்தையும் கொண்டு வந்தார்கள். கானான் தேசத்தில் இருந்த புறஜாதிகளை தேவன் துரத்திவிட்டார். இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளுகையில் தாங்கள் கொண்டு வந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த தேசத்தில் வைத்தார்கள். யோசுவா என்னும் எபிரேய பெயர் கிரேக்க மொழியில் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை புறஜாதிகள் குடியிருந்த தேசத்திற்கு கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்து யோசுவாவாக இருக்கிறார். இயேசு மெய்யான கூடாரத்தை புறஜாதியாரின் தேசத்திற்கு கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணுவார். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை இயேசு இடிப்பார், அதை அழித்து போடுவார். ஆவிக்குரிய புதிய கூடாரத்தை புறஜாதியாருடைய இருதயத்தில் கட்டி எழுப்புவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீது நாள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்னும் தரிசனம் தாவீதுக்கு வருவதற்கு முன்பாகவே கானான் தேசத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் வந்து இறங்கிற்று. யூதர்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள். இந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே இங்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது என்றும் அதில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கிற்று என்றும், ஆகையினால் யூதர்கள் தங்கள் தேவாலயத்தை குறித்து
பெருமைப்படக்கூடாது என்றும் ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாரிடமும் யூதர்களிடமும் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறான். வாசஸ்தலம். தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றான். தேவனுடைய தயவு தனக்கு இன்னும் அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்று தாவீது வாஞ்சியாய் இருந்தான். இஸ்ரவேல் தேசத்தின் தேவன் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறார். யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆசரிப்பு கூடாரமானது ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியது. கூடாரத்தை எடுத்துச் செல்லும் போது தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் அந்த கூடாரத்தோடு பிரயாணமாகும். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுவதற்கு பதிலாக அவருக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறான். தேவனிடத்தில் தயவு பெற்றவனாக இருந்தாலும் தாவீது இன்னும் அதிக தயவு பெற வேண்டும் என்று வாஞ்சியாய் இருக்கிறான். கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிற நம்மிடத்தில் இப்படிப்பட்ட வாஞ்சை காணப்பட வேண்டும். தேவனுடைய தயவு நமக்குள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் மனுஷர் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையும் அது விஸ்தரிக்கப்படுவதையும் விரும்ப வேண்டும். யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறான். அதற்காக அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் தேவனுக்கோ ஆலயத்தில் விருப்பமில்லை. தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினாலும் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. தாவீது தமக்கு ஆலயம் கட்டுவதை கர்த்தர் தடை பண்ணிவிட்டார். தேவன் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டார். தாவீது தமக்கு ஆலயம் கட்டுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. தாவீதுக்கு பதிலாக அவன் குமாரன் சாலமோன் தமக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தாவீது யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டாமலேயே மரித்து போனான். பல வருஷங்களுக்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். மனுஷருடைய கைகளால் கட்டப்படுகிற ஆலயத்தை குறித்து தேவன் பல சமயங்களில் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். இந்த சத்தியத்தை சாலமோனும் உணர்ந்து அவருடைய சமூகத்திற்கு முன்பாக இதை அறிக்கை செய்கிறான். வானம் கர்த்தருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதபடியாகவும் இருக்கிறது. இந்த முழு உலகமும் கர்த்தருடைய ஆலயம்தான். இந்த உலகத்தில் தேவன் சர்வ வியாபகராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் தமது மகிமையினால் நிரப்புகிறார். ஆகையினால் தேவனுக்கு ஒரு வீட்டை எந்த மனுஷனானாலும் கட்ட முடியாது. அவர் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எதுவும் இல்லை. தேவன் நித்தியமானவர், சத்தியமானவர், ஜீவனுள்ளவர். அவருக்கு ஆலயம் தேவையில்லை. ஏனெனில் வானமே அவருக்கு சிங்காசனமாக இருக்கிறது. அந்த வானத்தில்தான் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த பூமி அவருக்கு பாதவடியாய் இருக்கிறது. இந்த பூமியை அவர் ஆளுகை செய்கிறார். ஆகையினால் கர்த்தருக்காக மனுஷர்கள் தங்கள் கைகளினால் எப்படிப்பட்ட வீட்டையும் கட்ட முடியாது. அவர் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்குள் கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டுப்படுத்த முடியாது. அவர் சர்வ வியாபகராக இருக்கிறார். தேவன் ஒரு வாசஸ்தலத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்னும் அவசியம் அவருக்கு இல்லை. ஆலயத்தின் மூலமாகத்தான் தேவன் தம்முடைய மகிமையையோ அல்லது தம்முடைய கிரியையையோ வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்னும் அவசியமும் அவருக்கு இல்லை. ஏனெனில் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் தேவனுடைய கரமே உண்டாக்கி இருக்கிறது. இந்த முழு உலகமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய கிரியைகள் பிரத்யட்சமாக விளங்குகிறது. ஆகையினால் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவரை ஆராதனை செய்யலாம். நாம் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவன் சர்வ வியாபகராக இருக்கிறார். ஆகையினால் தேவனை எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் நாம் ஆராதனை செய்யலாம். இந்த பூமியில் தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. மகிமை இருக்கிற இடத்தில் துதியும் இருக்கும். இந்த பூமியில் அவருடைய மகிமை நிரம்பி இருப்பது போலவே அவரை துதிக்கிற துதியும் நிரம்பி இருக்கிறது. தேவாலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தினால் தேவனுக்கு மகிமை உண்டாகாது. தேவன் வாசம் பண்ணுவதினால்தான் தேவாலயத்திற்கு மேன்மை உண்டாயிற்று. ஆகையினால் தேவனுடைய மகிமைக்கும்
தேவாலயமாகிய இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மெய்யான சம்பந்தம் எதுவும் இல்லை. இந்த கருத்தையெல்லாம் விளக்குவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தை அழித்து போடுவதாக சொன்னார். தேவாலயம் அழிந்தாலும் தேவனுடைய மகிமை அழியாது. இந்த தேவாலயத்தை அழித்துவிட்டு இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய புதிய ஆலயத்தை கட்டுவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று கர்த்தர் கேட்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தங்குதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை கட்டாப்போ ஓசிஸ் என்பதாகும். இதற்கு ஒருவரை அதிகாரத்தில் இருந்து அகற்றுதல், ஒடுக்குதல் என்று பொருள். விரோதியானவன் மறுபடியும் எழும்பி தொந்தரவு தராதவாறு அவனை அழித்துவிட்டு ஓய்வாக தங்குதல் என்பது இந்த வார்த்தையின் பொதுவான பொருளாகும். மீட்பின் கிரியையையும் சத்ருவின் கலகத்தை அடக்குவதற்காக யுத்தம் பண்ணுவதையும் தேவன் 1000 வருஷ அரசாட்சியின் இறுதியில் முடித்துவிட்டு ஓய்ந்திருப்பார். அப்போது தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருப்பார்.